ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வீட்டிலையுமே இடிக்கல் வச்சுருப்பாங்க இல்லையா, மிளகு சீரகம் இடிக்கிறதுக்கு, பூண்டு, இஞ்சி இது மாதிரி இடிக்கல் இடிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. அது இல்லைன்னா நம்ம இது போல் ஈஸி மெத்தடில் ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. டம்ளரில் நம்ம பூண்டாகட்டும், இல்லை சின்ன வெங்காயம், இஞ்சி, மிளகு சீரகம் எதுவாக இருந்தாலுமே இது மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை இருந்துச்சுன்னா இதை வச்சு ஈஸியாக இடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இடிக்கலில் இடிக்கலாமோ அந்த அளவுக்கு நல்லா நசுங்கும். வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நசுங்கி வந்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டா இதை கண்டினியூவாக இதவே தான் மெத்தப்படுங்க. இடிக்கல் கூட நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, இது போல் வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணும்போது நம்ம மேலே உள்ள அந்த முட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், இதை மட்டும் தான் சீவி எடுப்போம். இதை சீவி எடுத்த பிறகு இதுக்குள்ளே வந்து ஒரு வெள்ளையான ஒரு இது இருக்கும், அந்த இது மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குருத்து மாதிரி இருக்கும், வெள்ளை கலரு. அதை எடுக்காமலே நம்ம கட் பண்ணுவோம். அது கட் பண்ணுறதுனால என்னென்னா, அந்த இடத்துல வந்து தடிமண்ணாக வந்து நம்ம என்ன தான் நைஸாக கட் பண்ணாலும் அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா, இது போல் சீவி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த கத்தியை வச்சு அதுக்குள்ளே அப்படியே நோண்டி எடுத்துடணும். சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கீறி விட்டிங்கன்னா அது தனியாகவே வந்துடும். அது வந்த பிறகு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், சூப்பராக அப்படியே உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. வெங்காய பச்சடிலாம் நம்ம போடுறோம் இல்லையா, அதுக்கெலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த தடிமண்ணாக இருந்தால் அது வந்து கடிக்கும் போது அப்படி ஒரு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. உங்களுக்கு இது இல்லைன்னா அப்படி இது இல்லாமல் நீங்கள் சீவி பண்ணுங்கள், நல்லா நைஸாக இருக்கும் உங்களுக்கு. வெங்காய பச்சடியும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து சப்பாத்தி செய்வோம் இல்லையா, சப்பாத்தி செய்யும்போது எல்லாருக்குமே இந்த ரவுண்ட் ஷேப்பில் வராது. கண்ணாமுன்னான்னு சில பேருக்கு அங்கே இங்கேன்னு போயிடும். அதனால் ஒரு ஃபீலிங்காக இருக்குது, நம்மளால் சப்பாத்தி உருட்ட முடியலையா. அவங்களுக்காக இந்த டிப்ஸு. நம்ம இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை சென்டராக வச்சு அந்த சப்பாத்தி கட்டை உருட்டின பிறகு வச்சு அழுத்தி எடுத்தோம்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும், ஈஸியாக எடுத்து போட்டலாம். அதே போல் பூரியும் நம்ம அதே போல் தான் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்க. ரவுண்ட் ஷேப் அழகாக இருக்கும் பார்க்க, சப்பாத்தி பூரியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே. இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, பால் மோர் கடையில் வாங்குறோம், நம்மள ஃப்ரிட்ஜு கிடையாது அப்படிங்கிறவங்க ஜில்லுன்னு இது போல் வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம மோராகட்டும் பாலாகட்டும் இதில் போட்டு வச்சிங்கன்னா 1 டே வரைக்குமே கண்டிப்பாக கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா, ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கவங்க வந்து ஃப்ரீசரில் போட்டுருவோம். ஃப்ரீசரில் போட்டப்போ மோர் பால் நம்ம வந்து உடனே எடுத்து அதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஐஸ் கட்டி ஆகிடும், அதை கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ண முடியாது நம்மளால். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே போலேயே தண்ணி எடுத்து பச்சை தண்ணியில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் போட்டாலும் அது லிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம். நம்ம வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மீறுது இல்லையா, அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம் இல்லையா. எடுத்து வைக்கும்போது நம்ம வந்து சும்மா எடுத்து ஃப்ரீசருக்கு கீழே ஒரு ட்ரே இருக்கும், அதில் வச்சுருவோம். வச்சு டக்குன்னு இழுத்து மூடும்போது கண்டிப்பாக அது வந்து கீழே வந்து ஊற்றும், சிந்தும் இல்லையா. சிந்தாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஒரு பாத்திரம் இல்லைனா பிளாஸ்டிக் டப்பா எதே இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே வச்சு நீங்கள் வச்சு உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கீழே ஊற்றாது. என்ன எடுத்தாலும் பசங்க எடுத்தாலும் சரி, நம்ம எடுத்தாலும் சரி, அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கும், கண்டிப்பாக கீழே ஊற்ற வாய்ப்பு கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வந்து, நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண மசாலாலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆச்சி மசாலா, இந்த சட்னிக்கு தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, இந்த மாதிரி நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் மசாலா எதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஓப்பனில் வச்சுருக்கோம் இல்லையா. இதை வந்து ஓப்பனில் அதிகமாக வச்சுருந்தா அந்த ஃப்ளேவர்லாம் போயிடும், அந்த வந்து டேஸ்ட்டுமே மாறிடும், மண் மாதிரி இருக்கும்பாங்களா அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிவிட்டு மடித்து வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வெளியில் போக கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. நீங்கள் இது போல் மடித்து வைங்க. இல்லையா, இல்லை வந்து கடையில் கொடுக்குற அந்த லப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேண்டு கூட நீங்கள் வேஸ்ட்டாக பார்க்காம அந்த லப்பர் பேண்டை வச்சு கூட ஒரு சுற்றிடலாம், ஒன்றுத்துலேயுமே தனித்தனியாக. அதுலேயும் ஃப்ளேவர் வெளியில் போகாமல் அப்படியே இருக்கும், நம்ம எப்படி வாங்குறோமோ அந்த ஃப்ரெஷ்னஸோடையே இருக்கும். அப்படி இல்லைனா இன்னொரு டிப்பு என்னென்னா, நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓப்பனில் இருக்கக்கூடாது, மூடி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. மூடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் லைட்டாக அந்த ஓப்பன் பண்ண இடத்துல லைட்டாக அப்படி காமிச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணால் போதும், நல்லா சேர்ந்து ஒட்டிக்கும். கொஞ்சம் கூட சின்ன ஓப்பன் கூட இருக்காது, சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மடக்கி வைக்கணும், சுருட்டி வைக்கணும், லப்பர் பேண்ட் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, தேங்காய் நம்ம இது போல் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி யூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு மூடி வந்து இந்த மாதிரி இருந்தது என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படி சும்மாவே வச்சுருவோம். சில டைம் இப்படி திருப்பி வச்சுருப்போம், சில டைம் உள்ளுக்குள்ளே கவுத்து வைப்போம். அப்படி வைக்காமல் நீங்கள் இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இப்படி திருப்பி வச்சிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கெட்டு போகாது. அந்த இடத்துல மஞ்சளாக இருக்கும். நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் திரும்பி ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த மஞ்சள் நிறமாக இருக்கும். அங்கங்கே அந்த
பூஞ்சைகள் மாதிரி இருக்கும், அது இல்லாமல் இருக்க. இது போல் பிளாஸ்டிக்கில் இப்படியே கவுத்து வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம காய்கறிகள் எப்பொழுதும் சமைப்போம் இல்லையா, எப்படி இருந்தாலும் நமக்கு மீந்துடும். இது போல் எனக்கு கொத்தரங்காவும் கத்திரிக்காவும் மீந்துருச்சு. அதை வந்து ரொம்ப மீந்துருச்சுன்னா எப்படின்னா ரொம்ப வதங்கி போயிடுச்சு, குழம்புக்கு போடாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதை நான் தூக்கி போடாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படியே அரிஞ்சு போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் கொஞ்சமாக தண்ணியில். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு வடிகட்டிட்டு நான் இதை காய வச்சு வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். இதை கண்டிப்பாக நான் கீழே எப்பொழுதுமே போட்டது கிடையாது. இது போலயே நான் எப்பொழுதும் வத்தல் தனியாக இதுக்குன்னு போடாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வச்சுப்பேன். ஒரு குழம்புக்கு ஆகும் இல்லையா. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, பூண்டை நான் வந்து தோலோடய வாங்குவோம். தோலோட வாங்கி அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணி மூடி வச்சோம் அப்படின்னா அது வந்து அழுகி போயிடும். அப்படி இல்லைனா சிலது பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே அழுகி போயிருக்கா நல்லா இருக்கான்னு நமக்கு தெரியாது. பூண்டு இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு அதை உரிச்சு எடுத்தோம்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே வீணாக போயிருக்கும். அது மாதிரி போகாமல் இருக்க தோலையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், காத்தோட்டமாக உள்ள இடத்துல தான் வைக்கணும். நம்ம வந்து இது மாதிரி ஓப்பனாக இருக்கிற அங்கங்கே ஹோல் இருக்கிற ஒரு ட்ரே தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு சீக்கிரமாக கெட்டு போகாது. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.